ஹாய் காய்ஸ், வெல்கம் டு vlog வித் மை ஹோம். இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். சாயங்காலம் 4:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையிலும் உள்ள vlog தான் பார்க்க போகிறோம். டீ குடித்தாச்சு, கூடவே பக்கோடா இருந்துச்சு, அதுவும் சாப்பிட்டாச்சு. இப்போ மழை வாரது மாதிரி இருக்குது. அதனால் பக்கத்தில் உள்ள எங்களுக்கு கொஞ்சமாக ஒரு நிலம் இருக்குது, அங்கே போய் கொஞ்சமாக செடிகளெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு அங்கே போனோம். பார்த்தா அங்கே பயர் இருந்தது, சின்ன சின்ன செடிகளெல்லாம் நட்டு வச்சுருக்கோம். அதான் அடுத்த நாள் காலையில் லஞ்சுக்கெல்லாம் காய் இருந்தாச்சுன்னா உதவியாக இருக்கும்ல, அதுக்காக தான் அதெல்லாம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சாயங்காலம் அங்கே போனோம். ரொம்ப எல்லாம் கிடையாது, குட்டியாக தான் இருக்கும். கொஞ்சமாக வாழை மரம் இருக்குது, தென்னை தை வாங்கி நட்டுருக்கோம். பாருங்கள், மறுபடியும் இப்போ மழை காலத்து வர்றது மாதிரி இருக்குது. பாருங்கள், இது அவரைக்காய் செடி அழகாக வந்துருக்கு. இது முருங்கை மரம், இது மரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறமா அது வந்து சீத்தாப்பழத்தோட தை. பிள்ளைங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நான் இதே மாதிரி ஒவ்வொரு செடிகளாக பார்த்துட்ருக்கேன். இது கொய்யா செடி தான். மழை ஆனதுனால, இப்போ மழை பெய்கிறதுனால செடிகளெல்லாம் நல்லாவே வளருது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை வந்தது, அதை வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோம். மன முடியலை, அது போயிடுச்சு. அப்போது தென்னஞ்செடியெல்லாம் நிற்கிற இடத்துல நிறைய புல் இருந்தது. அந்த புல்லெல்லாம் பறிச்சிட்டு வந்து கோழிக்கு கொடுக்கலான்னு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பறிச்சிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், ஒரு வேப்பந்தை இது தானாகவே வளர்ந்தது தான், நாங்கள் நடலை, தானாகவே வளர்ந்து வந்துருக்கு. பாருங்கள், அழகாக இருக்குல்ல. நல்லாவே காற்றில் மிஸ்தா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வீட்டில் வந்தாச்சு. அதுக்குள்ளாடி நல்ல மழை பெய்யுது, நல்ல பெரிய மழையாக இருந்துச்சு. புயல் காற்று மாதிரி எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே நல்லா காற்று வீசிச்சு. நிறைய மரங்கள் எல்லாம் போயிட்டு அப்படி எங்களுக்கு காற்று வீசிச்சு. ரொம்பவே வெளியிலேயே இறங்க முடியாத அளவுக்கு காற்று வீசிச்சு எங்களுக்கு. மழையும் காற்றுமா இருந்தது அன்னைக்கு ஃபுல்லாகவே. வந்து என்ன பெரிய மழைன்னு, அவ்வளோ பெரிய மழையாக இருந்துச்சு. விளக்கேற்றியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இந்த நேரத்தில் அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்காக நான் ஆப்பத்துக்கு பச்சரிசி ஊற போட்டிருந்தேன், அதுவும் அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி பாசிப்பயிறு வச்சு கஞ்சி தான் பண்ண போகிறோம். அதுக்காக எந்த அளவுக்கு அரிசி எடுத்தேனோ அதே அளவுக்கு பாசிப்பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 10-15 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இவ்வளோ சேர்த்து குக்கரில் தண்ணி விட்டு வேக வச்சாச்சு. குக்கரில் ஒரு 5 விசில் போட்டால் நல்லா கூழ் மாதிரி வேகணும், அப்போ கஞ்சி ரெடி ஆகிடும். எண்ணெய்க்கு இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மழை நேரம் இல்லையா, அப்போ சுட சுட கஞ்சி குடித்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக அந்த நேரத்தில் தேங்காய் துவையல் அரைக்கலான்னு பார்த்தா தேங்காய் இல்லை. அதுதான் உடனே போய் தேங்காய் எடுத்து துருவிட்டு இருக்கேன். கஞ்சி வேகிற நேரத்துலேயே நான் துவையல் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்காக மிளகு வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சே நான் சுட்டு எடுத்தேன். 3 வத்தல் மிளகு தான் எடுத்திருக்கேன், 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, ஒரு துண்டு இஞ்சி. இவ்வளோ தான் தேங்காய் துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். புளி கொஞ்சமாக, புளி அதிகமானாலும் துவையல் நல்லாயிருக்கும், ஆனால் காரத்திற்கு ஏற்ப புளி வேணும். எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் கூட கறிவேப்பிலோட போட்டு மறுபடியும் ஒரு தடவை அரைச்செடுத்தாச்சு. இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வேணுங்கிற அளவுக்கு நான் சுடு தண்ணியும் உப்பு, தேங்காய் எவ்வளோ போடுமோ கஞ்சி அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை கொதிக்க வச்சா போதும். குக்கரில் போட்டதுனால பாருங்கள், இந்த பருவத்துக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அடிக்கடி நாங்கள் இது மாதிரி பண்ணுவோம்.
அப்போ மாவெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதனால் மிக்ஸி எல்லாம் இதாகி போச்சு. அது கையோடயே க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதனால் டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு, மற்றபடி டெய்லி க்ளீன் பண்ணுறதா இருந்தால் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். வாரத்தில் ஒரு வாட்டி இதே மாதிரி நல்லதாக நான் க்ளீன் பண்ணுவேன். பக்கத்துலேயே ஒரு லிக்விட் விட்டு தண்ணி வச்சுருக்கேன். அதை தான் மிச்சி தொடச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வேண்டாத ஒரு வேஸ்ட்டு டூத் ப்ரஷ் எடுத்து வச்சு சின்ன சின்ன அந்த டிசைன் எல்லாம் இருக்குல்ல, இடையில எல்லாம் அழுக்கு இருந்தால் போகும். அதுக்காக தான் தேய்ச்சி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு எடுப்பேன். நான் எப்போவும் இதே மாதிரி தான் பண்ணுறது. அதை தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ மிக்ஸி புதியது போல் இருக்கும். ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் லைட்டாக இடையே தண்ணி ஊற்றி நம்ம இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷுக்கு பேக் பகுதி இருக்குல்ல, அது வச்சு இடையில இப்படி சுற்றி எடுத்துடுவேன். ஏதாவது பொடி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே வந்துடும். நான் இப்படி தான் எப்போவுமே க்ளீன் பண்ணி எடுக்குது. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். மறுபடியும் உள்ள ஒரு வாட்டி தேய்ச்சாச்சுன்னா மிக்ஸி க்ளீன் ஆகிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லோரும் பண்ணுறது தான். ஆனாலும் நான் எப்படி பண்ணுறேன்னு தான் இதில் காமிக்கிறேன். கையோட அந்த ஒயரையும் க்ளீன் பண்ணி, இல்லைன்னா ஒயரில் டஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து தொடச்சாச்சுன்னா நீட்டாகிடும் மிக்ஸி ஃபுல்லாகவே. ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி தண்ணியில் நம்ம நல்லா இறுக்கமாக பிழிஞ்சு எடுக்கணும். துணியில் ஈரமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம இது தொடச்சி எடுக்கணும். க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லோரும் சாப்பிட்டாச்சு. பாத்திரம் மறுபடியும் வந்தாச்சு. பாத்திரம் சேர்றது தான் பெரிய வேலையே எப்போவுமே. அதுக்கப்புறமா அடுப்படியெல்லாம் க்ளீன் பண்ணால் இனி க்ளீனிங் வேலை தான் இருக்கும். இங்கே நல்ல மழை, வெளியிலே இறங்க முடியாத அளவுக்கு மழை தான் பெய்துட்டு இருந்தது. பாத்திரம் 10 நிமிஷத்தில் கழுவிடலாம். திரும்ப மறுபடியும் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு எனக்கு. நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் எழுந்துறதுக்கு. நான் எப்போவுமே லிக்விட் வச்சு தண்ணி விட்டு இதே மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விடுவேன். தேய்ச்சி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணியில் முக்கி ஒரு துணியால் தொடச்செடுப்பேன். நான் இந்த ஸ்டவ் வாங்கிட்டு 4 வருஷம் ஆச்சு. இப்போ கூட நான் புதியது மாதிரி தான் வச்சுருக்கேன். அவ்வளோ நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறது. நான் எல்லாத்துக்குமே லிக்விட் தான் யூஸ் பண்ணிப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிக்விட் வச்சு ஸ்க்ராப்பர் வச்சு தேய்ச்சிட்டு, ஸ்டீல் ஸ்க்ராப்பர் எப்போவுமே எடுக்கக்கூடாது கிளாஸ் ஸ்டவ் எல்லாம் தேய்க்கிறதுக்கு. ஸ்பாஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும். ஸ்பாஞ்ச் இருந்தால் கூட க்ளீன் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா தேய்ச்சி எடுக்கணும். வந்து இதே மாதிரி தேய்ச்சாச்சு. இனி ஒரு துணியால் ஊற்றி தொடச்செடுத்தா போதும். எப்போவுமே நமக்கு கேஸ் ஸ்டவ் எல்லாம் நீட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கே, கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நல்ல இறுக்கமாக இந்த தண்ணியை பிடிஞ்சு எடுத்துட்டு வேணும் ஸ்டவ்வை தொடச்சி எடுக்கிறதுக்கு. சோப்பு நிறைய அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக நம்ம தொடச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். அப்படி துணியால் துடைச்சதுக்கப்புறமா உடனே ஒரு நியூஸ் பேப்பரால் நல்லா திக்காக இதே மாதிரி மடக்கி எடுத்து கிளாஸ் ஸ்டவ் ஆகட்டும், ஸ்டீல் ஸ்டவ் ஆகட்டும், இதே மாதிரி துடைச்சோன்னா ஸ்டவ் வந்து பளபளன்னு இருக்கும். இது இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் கூட துடைச்சிக்கலாம். டிஷ்யூ பேப்பரால் துடைக்கும்போது இன்னும் நீட்டாகும். நான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பரால் துடைக்கும்போது இன்னும் க்ளீனாக இருக்கும். எல்லாமே சேமாக தான் பாருங்கள்.
பக்கத்தில் ஜன்னல் வரைக்கும் கண்ணாடி மாதிரி தெரியுது இந்த ஸ்டவ் மேலே. உங்களுக்கு உத்து பார்த்தா தெரியும், அவ்வளோ க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு சின்ன டிப் தான் இது. நான் ஜூஸ் புழிஞ்சிட்டு வச்சுருக்கக்கூடிய லெமனோட தோல் இருக்குது இல்லையா, அதை எல்லாமே உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் பாட்டிலில் வச்சுருப்பேன். அது க்ளீனிங்க்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். பாருங்கள், இப்போ பர்னரை எல்லாம் நான் அதில் போட்டு க்ளீன் பண்ணுவேன். அதில் துரு ஏதாவது இருந்துச்சுன்னா அது இலகி போயிடும். ஸ்டவ் வந்து பற்றாமல் இருக்கும் இல்லையா, பர்னர் எல்லாம் அழுக்காயிடுச்சு, அடைஞ்சிட்டு அதில் உள்ள ஓட்டையெல்லாம் அடைஞ்சிருக்கும், ஒழுங்காக எரியாது. அதுக்காக அதெல்லாம் போகிறதுக்காக நான் எப்போவுமே இதே மாதிரி பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்த லெமனோட தண்ணியில் நம்ம ஸ்மெல் ஏதாவது இருக்கிற டப்பாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் எல்லாம் இந்த தண்ணியை கொஞ்சமாக விட்டு க்ளீன் பண்ணால் அந்த ஸ்மெல் எல்லாம் அப்படியே போயிடும். க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த லெமனோட தண்ணி. நான் எப்போவுமே வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சா எப்படின்னு தெரியல, நான் இதே மாதிரி பாட்டிலில் தான் எடுப்பேன். கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சாச்சுன்னா கொஞ்சம் நாளையே அது லிக்விட் நல்லா வந்துடும். ஒரு நாள் அது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஒன்றும் வைக்க தேவையில்லை, வெளியிலே வச்சுருந்தா போதும். அந்த தண்ணி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணால் போதும். எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. நம்ம மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்மெல் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் இந்த தண்ணி வச்சு கழுவுனோன்னா நல்ல நீட்டாகிடும். எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகும். நான் இது ரொம்பவே கொஞ்ச நாளாகவே இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த நாள் காலையில் கொண்டக்கடலை ஊற போட்டுருவேன், ஆப்பக்கடலை கலக்கி. பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சு. பர்னரை மட்டும் நான் கொஞ்சம் நேரம் நைட்டு ஃபுல்லாகவே ஊற போட்டிருக்கேன் அந்த லெமனோட தண்ணியில். காலையில் எடுத்து சும்மா க்ளீன் பண்ணி போட்டுடலாம், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,